பிரைஸ் தி லார்ட். யூதா எழுதின பொதுவான நிறுவம் 20வது வசனம் 21வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதியாய் படுத்திக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற்று காத்திருங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நம்ம இருக்கோம். மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பிறந்து முடிவது இப்படி உங்களுக்கு கண்ண முடிக்கிறதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த நாளில் நம்ம தேவனுக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மளை, இந்த உலகம் எவ்வளோ பெரிய உலகம், ஆனால் தேவனுடைய பார்வையில் எத்தனையோ கோடிக்கணக்கான கோள்களில் தேவன் இந்த பூமியை தேர்ந்தெடுத்து அதில் 800 கோடி ஆத்துமாக்கள் இருக்காங்க. அதில் சில பேர் மட்டும் ஆண்டவருக்காக தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த சில பேர் அழைக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. ஆனால் அதில் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அழைக்கப்பட்டவராக இருக்கீங்க, ஆனால் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஏதாவது செய்வீங்களா? தேவனுடைய வருகை குறித்து ஆயத்தமாக இருக்கீங்களா? தேவனுடைய வருகை குறித்து இன்னைக்கு சத்தியம் உலகத்தில் இல்லை. கிருபையை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் தான் எல்லா சபைகளிலும் இன்னைக்கு சத்தியம் ஓடிட்டுருக்கு. காணிக்கை குறித்தும் இதுக்கு தான் சத்தியம் ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் கான்செப்ட்டுங்கிற பேரில் நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, பணத்தை வசூல் பண்ணுறாங்க, ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இப்படி தான் உலகம் ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் தேவனுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? தேவனுடைய பார்வையில், தேவன் பரிசுத்தமாய் பார்வையில், அவர் பரலோக ராஜ்யத்தில் நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய வேலைப்பாடுகளை தேவன் எரித்து பார்ப்பார். நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க தேவனுக்காக. அப்போ ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அங்கே வெட்கப்பட்டு போய் நிற்பீங்க. இல்லை, நான் தேவனுக்கே இன்னும் பிரியமாகவே வாழலை அப்படின்னா இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சீர் செய்யுங்க, சரி செய்யுங்க. என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆண்டவருக்காக முதல்ல தனி ஜெபத்தை, உங்களுக்காக ஆண்டவருடைய நேரத்தை, ஆண்டவர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் தருகிறார். நேற்று நைட்டு இருந்தவங்க இன்றைக்கி காலையில் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. ஆண்டவருக்காக நேரத்தை முதலாவது கொடுங்க. காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஊழியத்தில் சுவிசேஷம் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, தண்ணீர் கொடுங்க, வஸ்திரமில்லாத வஸ்திரம் கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ் வருது, உங்கள் பக்கத்து வீட்டில் ஏழைகள் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அதுதான் நீங்கள் செய்கிற சிறந்த கிறிஸ்மஸ்ஸு. அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சத்தியத்தை சொல்லுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய முழு சத்தியமும் நோக்கமும் தேவனுடைய பிரியமாக இருக்கும்.